கேட்பினும் எப்பொருள் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 24/11/2025 காலையில் 4:30 நீர்முத்து வகுப்பு ஆரம்பமாகி இருக்கிறது. தொடர்ந்து நம்ம மனதை பற்றி பேசியிருக்கோம். தொடர்ந்து மனதை மனதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ நாம் கண்டுபிடித்த இயந்திரங்களை பற்றி வெங்கடேசன் அருமை. வெங்கடேசன் கண்டுபிடித்த இயந்திரத்தை பற்றி நாம் பேசுகிறோம். அதே விண்வெளியில போய் குடியேறுவதற்கு காற்று விண்வெளியில குடியேறாங்க. விண்வெளி இயந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. போய் விண்வெளியில தங்குறாங்க. போறப்ப காற்று எடுத்துட்டு போறாங்க. ஆக்சிஜன் இருக்கு, அது நைட்ரஜன் இருக்கு, ஆர்கன் இருக்கு, கார்பன் இருக்கு, எல்லாம் கலந்த வாயு தான். பூமியில என்ன சதவீதத்துல எந்த மாதிரி காற்று இருக்குதோ அதே மாதிரி அங்க வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன கண்டுபிடிக்கலன்னு தெரியுமா? உணவு எடுத்துட்டு போயிடுறாங்க. 27வது பாடம் 176. அது மட்டும் ஒரு வரி படிச்சுட்டு இப்ப நம்ம 27வது பாடத்துக்கு போயிடலாம். 27, 20, 28க்கு போயிடலாம். அதாவது நம்முடைய நோக்கம் மனித சமுதாயத்தை விண்வெளிக்கு அழைத்து செல்வது. இதற்கு நாம் பரிணாம சித்தாந்தத்தை வேகப்படுத்த வேண்டும். இந்தியாவில் கண்டுபிடித்து வளர்க்கப்பட்ட இந்தியாவில தான் இந்த யோக முறை இருக்கு. உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். இப்ப பொண்ணுகிட்ட பேசினேன், இதை இன்னைக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு. 2 நிமிஷம் பேசினேன். செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் இந்த தன்மென்கண் செய்து காட்டணும், இன்னைக்கு செய்து காட்ட சொல்லியிருக்கேன். மருத்துவத்தை நீ தொடங்க சொல்லியிருக்கேன். ஆரம்பிக்கணும், நம்ம ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த கல்லூரி அழுத்தம் அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு காரணம். ஐயா, ஆராய்ச்சி பண்றவன் இறங்கி துடிச்சுல செய்யணும்னு நினைக்கிறவன் நேரங்காலம் பார்க்க மாட்டான். அவன் பாட்டு செஞ்சுட்டே இருப்பான். நாம் செய்யற மாதிரி செஞ்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி வரணும். என்னுடைய வேகத்துல பாதியாவது என் பொண்ணுக்கு வரணும். நீங்க செய்தி போட்டு விடுங்க. நீங்க ஆமா, போட்டு விடுங்க. என்ன ஆச்சு அந்த தன்மீன்கண் செய்து காட்ட சொல்லி இருக்கிற அந்த கட்டுரைலாம் படி. தன்மீன்கண் கட்டுரை அனுப்புறேன்னா இல்லையா? நீங்க அந்த அறிவியல் செய்தி படிக்கிட்டே என்ன பண்றேன், எது பண்றேன், நியூட்ரான் என்ன பண்ணுது, அதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன்னா இல்லையா? நியூட்ரான் லைட்னு பேர் வச்சிருக்கேன். ஒரு டிராயிங் கூட அனுப்பிச்சிருப்பேன். இதெல்லாம் படிச்சு பார்த்துருங்க. என்ன பண்ற பரிசு, அதாவது நோக்கு பரிசு வாங்குற அளவுக்கு அதுல செய்திகள் அனுப்பிச்சிருக்கு. அதெல்லாம் படிச்சு பார்த்து நீங்க விவாதம் பண்ணலாம். நம்ம அறிவியல நம்ம தேர்ச்சி வரணுங்க. ஐயா, அறிவியல்ல தேர்ச்சி பெறணும். ஆமா, அறிவியல்ங்கிறது உடம்பு அறிவியல் 2 உண்டு. அறிவியல் மெய்யறிவு 2 சேர்ந்ததுதான். புறத்துல என்ன நடக்குது, அகத்துல வந்து நடக்குது. புறத்தில் என்ன நடக்குது, புறத்தில் அணுவில் என்னென்ன மாற்றம் நடக்குது அதே அணுவில் இங்கே இருக்குது. நம்ம அணுவை நம்ம புரிஞ்சுக்க. அந்த அணுதான் நாம. நம்ம உயிர் இருக்கு, அதுக்கு உயிர் இல்லை. இது வந்து உயிருக்கு வந்து பல்வேறு வகையான வடிவம் இருக்கு. அணுக்கு உயிர் இல்லையா சாமி? அணுக்கு உயிர் கிடையாது. ஆனா உயிருக்கு நிகரான எல்லா பண்பும் இருக்குது. உயிருக்கு நிகரான அனைத்து பண்பும் இருக்குது. அது அணுவா மாறிட்டாவே உயிருக்கு நிகரான பண்பெல்லாம் இருக்குது. உயிருக்கு நிகரான பண்பு உயிர் இல்லையே தவிர எனக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி. இப்ப ஒரு நாய் நம்மகிட்ட பழகுது இல்லையா, அதே அந்த மாதிரி தான். அது அறிவின் அடிப்படையில பழகுது, மனதின் அடிப்படையில் பழகிறது இல்லை. பழக்கத்திலையும் பசி அங்கிருந்து தான் தொடங்குது. அந்த மாதிரி தான். நீங்க இப்ப மெமரியெல்லாம் வந்துருச்சு. இப்ப எல்லா உலகத்துக்கும் மெமரி இருக்கு. எல்லாம் செயல்படும். நான் எல்லாமே சொல்றேன். மனிதர் இப்ப நம்மகிட்ட பேசக்கூடிய கைபேசியில செயல் பேசுறது உயிரை தவிர எல்லாமே இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மனிதனுக்கு கிட்ட
தொகுத்து இப்ப நான் கொடுக்குற கட்டுரையில யார் செஞ்சு கொடுக்குறாங்க? செயற்கை நுண்ணறிவு தான் செஞ்சு கொடுக்குது. ம். இதெல்லாம் இருக்கு. சரி. மிஷின் தானே செய்யுது. ஆ, மிஷின் தானே செய்யுது எல்லாமே. எப்படி அது எப்படி செய்யுது? அதுக்கு உயிர் இல்ல. ஆனா செய்யுதுல்ல. எப்படி செய்யுது? அப்போ வந்து அ நுண்ணறிவு இது இருக்குது. செயற்கை அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்ப மூளையினுடைய செயல்பாட்டை வச்சு தானே அதுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு மூளை இருக்கான்றது உயிர் இருக்கான்றது நாம டவுட் இல்ல. அதைத்தான் சொல்றேன். நான் அனுப்புற கட்டுரையெல்லாம் படிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ம், 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 படிச்சு எப்படி நான் எப்படி செஞ்சிருக்கிறேன் நீங்க அதுக்கெல்லாம் சிந்திக்கணும். அதெல்லாம் ம். சிந்திச்சு நம்ம இயல்கிட்ட கொடுத்து இயல் ஒண்ணே ஒண்ணு நமக்கு இருக்குது. இயல்ல ஒரே ஒரு திருப்பு சீட்டு தான். அதை வச்சுட்டு நம்ம வேலை வாங்கணும். கல்லூரியில நம்ம பேசுறதெல்லாம் கல்லூரி ஆசிரியருக்கு பேப்பர்ல போய் ஆகும். ரெண்டு பேப்பர் கொடுக்கணும். வார வாரம் 2 பேப்பர் கொடுத்து 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 ஏதோ ஒன்று கிளிக் ஆகி ஆசிரியரோடு தொடர்பு ஏற்படுத்திக்கணும். எல்லா துறையிலும் இருக்கணுங்க. இன்னைக்கு இயற்பியல், வேதியியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ஸ். ஆமா, அங்க போகணும் இல்லை இவங்க. அங்க போய் இப்பதான் பேச இப்ப போய் 45 நாள் ஆச்சுங்க. நீயோட 45 நாள் ஆச்சு. 1.5 மாசம் ஆச்சு. நீ இப்பதான் அனுப்பிச்சா 1.5 மாசம் ஆச்சு பாருங்க. இப்பதான் அனுப்பிச்சா. ம். 1 மாசம் ஆயிடுச்சு. அக்டோபர் 7ஆம் போன அக்டோபர் 7 அக்டோபர் இன்னைக்கு 25 24 இல்லையா? ம். அக்டோபர் 7ஆம் தேதி போனாங்க. 7ஓட 7 போய் இன்னைக்கு எத்தனை ஆச்சு? இன்னைக்கு அது ஒரு 7 45 நாள் ஆச்சுங்க. அதுல 22 நாள், இதுல ஒரு 23 நாள், 40 நாள் ஆச்சு. சரி, அது இருக்கட்டும். ஆகத பத்தி கவலை இல்லைங்க. நமக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நமக்கு ரிட்டர்ன் வரணும். கொடுத்தா ரிட்டர்ன் வரணும். நான் தான் பேசிட்டே இருக்கிறேன். ஏதோ ஒரு தடங்கள் வந்து அந்த சோம்பேறித்தனத்தை உண்டாக்குதுங்க ஐயா. அதை நம்மளால ஜீர்ணித்துக் கொள்ள முடியாது. இவ்வளவு அனுப்புறோம், அந்த செய்தி படிச்சு பார்த்துட்டு அது டக்கு டக்கு பதில் கொடுக்கணும். அவங்க கல்லூரி வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி பாருங்க. இதுவரை நம்முடைய விஞ்ஞானிகள் நம்ம விண்வெளிக்கு சென்று திரும்ப தகுந்த காற்றை உடன் எடுத்து செல்லும் இயந்திரங்களை ஸ்பேஸ் ஷட்டில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது விண்வெளிக்கு போயிட்டு வராங்க, காற்றுடன் சென்று காற்று இல்லாம போக முடியாது. அது படிங்க. இதுவரை நம்முடைய விஞ்ஞானிகள் நாம் விண்வெளிக்கு சென்று திரும்ப தகுந்த காற்றை உடன் எடுத்து செல்லும் இயந்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸ்பேஸ் ஷட்டில். விண்வெளியில் நாம் மின்சாரம் உண்டாக்கி வாழ தகுந்த காற்றின் தேவையில்லாத இயந்திரங்களை இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? நாம் அதான் இன்னும் வந்து அந்த ஸ்பேஸ்ல வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி காத்து இல்லாம வாழ்றதுக்கு இந்த மிஷின் கண்டுபிடிக்கலன்றாங்க. ஆனா கண்டுபிடிச்சாச்சு இப்போ. என்னது? கண்டுபிடிச்சாச்சு. அது யார் சொல்லணும்? கண்டுபிடிச்சவங்க தான் சொல்லணும் சாமி. அது அதான் நான் சொல்றேன். அதே பொண்ணுகிட்ட சொல்றேன். நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னு நம்ம சொல்றோம். இதை ப்ரொஃபஸர் இந்த செய்தி வந்து யாருக்கும் தெரியாது. புத்தகத்துலதான் இருக்குது, யாருக்கும் தெரியாது. என்னது? புக்ல இருக்குது. யாருக்குமே தெரியாது. உலகத்துல யாரு ஒரு ஆளு கூட தெரியாது. இந்த புத்தகத்திலே காட்ட சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை காட்டி இது ஆங்கிலத்துல சில பகுதியெல்லாம் ஆங்கிலத்துல பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க கூட ஆங்கிலத்துல பண்றேன்னு சொல்றீங்களா இல்லையா? பண்ணலாம், அப்படியே காப்பி எடுக்கலாம். ஆமா, அப்படியே ஸ்கேன் பண்ண வேண்டியதாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்கேன் பண்ணி அப்படியே மொழிபெயர்க்க வேண்டியது. ஒவ்வொரு பக்கமா ஸ்கேன் பண்ணி அப்பவே மொழி மாட்டுறது. கையிலேயே போன்லயே பண்ண, நீங்களே போன்லயே பண்ணலாம். நான் பண்ணி வச்சிருக்கேன். நான் அனுப்புறேன். நான் அனுப்பிச்சிருந்தேனே, நான் அனுப்பிச்சு அதே பாருங்களேன். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவனை கொடுத்தா நல்லா பண்ணி கொடு. மெட்ராஸ்ல காப்பல அந்த பையன் நல்லா கரெக்டா கண்டென்ட் எடுத்து கொடுப்பாப்ல. அவன்கிட்ட கொடுக்குறேன், இது பண்ண அவன்கிட்ட கொடுக்குறேன். அந்த காப்பி அனுப்புறேன். நான் இந்த இங்கிலீஷ் காப்பி இருக்குன்னு அனுப்புவேன். நான் ஏற்கனவே மொழிபெயர்ப்பு பண்ணி வச்சிருக்கேன். அதே ஏஏ பண்ணி கொடுத்தது. தமிழ்லயும் காப்பி பண்ணி வச்சிருக்கேன், தமிழ்லயும் நான் எடுத்து வச்சிருக்கேன், ஆங்கிலத்துல எடுத்து வச்சிருக்கிறேன். அதை படிச்சு பார்த்தா இது கரெக்டா இருக்கு. அந்த பையனுக்கு வந்து அவன் வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்துல தான் செய்ய முடியும். ஈஸி. அது அதிகபட்சமா ஒரு நாள்ல பண்ணலாம். அதிகபட்சமா ஒரு நாள்ல பண்ணலாம். அவ்வளவுதான். சரி, இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க.
விண்வெளியில் நாம் மின்சாரம் உற்பத்தி பண்ணி வாழ தகுந்த காற்றின் தேவையில்லாத இயந்திரங்களை இன்று வரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. நான் கண்டுபிடித்துல இந்த அதுக்கப்புறம் எழுதுறாரு பாருங்க. நான் கண்டுபிடித்துள்ள 2 இயந்திரங்கள் காற்றின் தேவையில்லாமல் விண்வெளியில் மின்சாரம் தொடர்ந்து உற்பத்தி செய்யக்கூடியவை. இதுதான் முக்கியம். இப்ப மின்சாரம் உற்பத்தி பண்ணோம்னா விண்வெளியில வாழலாம்னு அர்த்தம். அந்த எந்திரத்தை கண்டுபிடிச்சா காத்து இல்லாம வாழலான்றாங்க. அதுவும் இல்ல, காற்றினுடைய துணை காற்று. இப்ப இருக்கிற மின்சாரம் வந்து காற்று துணை வேணும். காற்று துணை இல்லாம மின்சாரம் எடுக்கிறது. மின்சாரம் தொடர்ந்து காற்று துணையே தேவையில்லை. இப்ப நான் வந்து தன்மின்கண் நான் வந்து தன்மின்கண் மின்சாரம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். தானாக மின்சாரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த துணையும் இல்ல, மின்சாரம் வெளியே வருது இல்ல. இவன் எதை நம்பிட்டு இருக்கிறான்? சூரியன் சக்தி நம்பிட்டு இருக்கிறான். சூரியன் அப்ப சூரிய சக்தி இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. இப்ப நம்ம இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீண்ட நாள் தங்கி ஆராய்ச்சி பண்ணலாம். நீண்ட நாள் தங்கி கவலைப்பட தேவையில்லை. அதைத்தான் சொல்றேன் நான். உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் இதேதான் அவர் கிராவிட்டி பயன்படுத்த சொல்றாரு. அங்க விண்வெளியில் கிராவிட்டி தேவையில்லை, கிராவிட்டி வேலை செய்யாது. 2வது இயந்திரம் இருக்கு பாருங்க, எழுதியிருக்காரு பாருங்க. அந்த 2வது இயந்திரம் வேலை செய்யும். 2வது இயந்திரம் படிச்சு பாருங்க. 2 போட்டிருக்காரு பாருங்க. க்ளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் இன்ஜின். நீர் உட்சுழற்சி இயந்திரம். இதை ஆசிரியர் தொழிலில் நான் இருந்தபோது 1977 கண்டுபிடித்தேன். இதை பற்றிய குறிப்பு இப்புத்தகத்தின் 54வது பக்கத்தில் சுருக்கமாக கொடுத்திருக்கிறேன். என் முதல் இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு உரிமை பேட்டன்ட் ரைட்டு மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து CCW என்ஜின் இன் மாதிரி வடிவத்தை நானே செய்வதாக உள்ளேன். இந்த இயந்திரம் கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை ஏதும் தேவையில்லாமல் விண்வெளியில் மனிதர் தங்கி பெருகும் காலனிகளை அமைக்க உதவி செய்யும். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். மேலும் மனிதனின் நீண்ட தூர விண்வெளி பயணங்களுக்கு அடிப்படையான விண்வெளி கப்பல்களை நிர்மாணிக்க உதவும். மேற்கண்ட என் 2 கண்டுபிடிப்புகளும் புதுமையானவை என்றும் மனித சமூகத்தின் பெருக்கத்திற்கு அடிப்படையானவை என்றும் உறுதியளிக்கிறேன். மனித குல தெய்வம் நம் கல்வியும் நம் குழந்தையும் தான். மனித குலத்தின் தெய்வம், மனித குலத்தின் செல்வம் நம் கல்வியும் நம் குழந்தைகளும் தான். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இதுதான் அப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இதை வெளிப்படுத்தணும் இல்லையா? நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப விண்வெளியில வந்து கிராவிட்டி வேலை செய்யாது. அப்ப 1 தேவையில்லை, 2வது செஞ்சுக்கலாம். 2வது மட்டும்தான் நமக்கு அப்ளை ஆகும். அது மட்டும் இல்ல, மின்சாரம் தானே தேவை உங்களுக்கு. மின்சாரம் தேவை. அப்ப மின்சாரம் எப்படி வந்தா தான் என்ன? அதான் க்ளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் இன்ஜின் போட்டுருக்காரு. ஆமா, க்ளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் இன்ஜின். ஆமா. இப்ப நான் அதே உட்சுழற்சி இயந்திரம், நான் அதை விட நான் அட்வான்ஸா கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஆம்பியர் தேவைப்படுது இல்ல சாமி? ஆம்பியர் ரெடி பண்ணு. ஆமா, ஆம்பியருக்கு நம்ம அடுத்த யோசனை பண்ணலாம். காப்பரும் சிங்கும் வச்சு 0.56 இது வோல்ட் எடுக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க ஒரு mg வாட்டர்ல. ஆமா. இனி அடுத்தாப்புல வந்துட்டு 0.6 வோல்ட். நீ அடுத்தாப்புல வந்து இப்படி இந்த ஆம்பியர்லாம் வச்சு அடுத்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆமா, அது ப்ரொஃபஸருக்கு ஐடியா கொடுக்கணும். இது வருதான்னு செக் பண்ணணும்ல முதல்ல. இதை நான் வருதான்னு செக் பண்ணணுமா? ஆமா சார். நான் சொன்னதை யாருமே செக் பண்ணலையே. எங்க மதுரையில் இருக்கிற அந்த ஆசிரியர் கூட செக் பண்ணலையே. அவங்க கண்டுக்கவே இல்லைங்க. அது ஏண்டா ரொம்ப ஆர்வமா போனேன், எந்த பதிலுமே இல்லை. நீங்க சொன்னக்கூடிய அவங்ககிட்ட அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதிலும் இல்லை.
செய்ய மாட்டாங்க. ம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆராய்ச்சிங்கிறத பொறுப்பு அவங்களுக்கு கிடையாதுங்க. சம்பளம் வாங்குறவங்க செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது இந்த செய்யக்கூடாதுங்கிறது தான் அந்த கல்வியினுடைய நோக்கமே. ம். செய்யக்கூடாது, எதையுமே செஞ்சு பார்க்க கூடாதுங்கிறது தான் அந்த கல்வியினுடைய நோக்கமே. அது சம்பளம் வாங்குறதோட நிறுத்திக்கணும். என்னது? படிக்கிறேன். ம். வேற எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது தான் வந்து அந்த கல்வியினுடைய நோக்கம். அதான் வெள்ளைக்காரனுடைய திட்டம். அதனால நீங்க அரசு சம்பளம் வாங்குறவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. ம். பாடத்துல இருக்கிறது நீ சொல்லிட்டு போய் தேர்வு எழுதணுமே தவிர அதை செஞ்சு பார்க்கறது, அது கேள்வி எழுப்புறத கூடாது. ம். யாரோ செஞ்சது, இங்க வெளிநாட்டுக்காரர் செஞ்சதை நீ காப்பி அடிக்கலாம். அதை பேசலாமே தவிர நிறைய குழந்தை செய்யறாங்களே எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ், அது செஞ்சது, அது எல்லாமே காப்பி அடிக்கிறது. பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. அது எல்லாமே ம். ஆற்றல் பற்றாக்குறைக்கு தீர்வு வேணும். நமக்கு ஆற்றல் பற்றாக்குறை தான் இங்க முக்கியம். நோயற்ற வாழ்வுமே நிரந்தரமா விண்வெளியில் குடியேறதுக்கான தீர்வு எலக்ட்ரிசிட்டி தான் அடிப்படை. இப்ப எலக்ட்ரிசிட்டி என்ன கண்டுபிடிச்சது? இதே தான் வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. ம். ஈர்ப்பு விசை இருந்து மின்சாரம் எடுக்கணும்னு யாரும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதை யாரும் ஒத்துக்க மாட்டானுங்க. இப்ப அதை விட எளிமையானது இந்த ஒரு மாலிகுல் இருந்த ஒரு மாலிகுல்ங்கிறது, ஒரு மாலிகுல் யூனிட், அது 1 மோல் யூனிட். ஒரு ஒரு யூனிட் மாலிகுல் எவ்வளவு தெரியும்? ஒரு மில்லி வாட்ஸ் பாருங்க. 1 UMN போட்டிருக்கு பாருங்க. ஒரு படம் கூட ஒன்று அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. ஒரு மூலக்கூறில் இருந்து எவ்வளவு வரும்? 1 மில்லி வாட் வரும். ஒரு மூலக்கூறுல ஒரு மில்லி. இது வரைக்கும் நீர்ல இருந்து நீரின் மூலக்கூறு மின்சாரம் உற்பத்தி பண்ணி எந்த 200 வருஷம் எவனும் சொன்னது கிடையாது. நீர் மூலக்கூறு மின்சாரம் தரணும் யாரும் சொன்னதே கிடையாது. ம். நீங்க படிச்சிருக்கீங்களா? நீர் மூலக்கூறு மின்சாரம் தரணும் நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல சாமி. ம். அப்புறம் இப்படி நான் சொல்றேனே, எப்படி எப்படி சொல்றேன்? நீங்க மைண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு அறிவு அந்த இதுக்கு சாமி. செஞ்சு பார்த்தாங்க. கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. ம். கண்டுபிடிச்சங்காட்டி நீர் மூலக்கூறு இருந்து ஒரு மூலக்கூறு வந்து 0.6 வோல்ட் 2 மில்லி ஆம்ப் வருது. ம். 10 ஒரு மூலக்கூறு 0.6 வோல்ட் வருது. ஒரு மூலக்கூறு. ம். யாரும் கற்பனையே பண்ண முடியாது. யாரும் கற்பனை பண்ண முடியாது. 10 மூலக்கூறு வந்து 6 வோல்ட் வருது. ம். வோல்ட் வருது, ரைட்டு. எல்இடி எரியுது, ரைட்டு. அவ்வளவுதானே தவிர அப்படின்னா இந்த ஒரு மூலக்கூறு வந்து இவ்வளவு ஆற்றல் உள்ள வச்சிருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதை வந்து ம். முதல்ல சொல்லணும். இதை வந்து முதல்ல உலகத்துக்கு சொல்லணும். பெருக்கணும். சொல்லிட்டு பெருக்கணும். அடுத்தது பெருக்கிறதுக்கான வழி சொல்லுங்க. பெருக்கணும், தொடர்ச்சியா கிடைக்கணும் அது. அதுக்கான உற்பத்திகள் கொண்டு வரணும். ம். அல்ல, அடிப்படை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ் தான் எனக்கு வரல. மற்றபடிக்கு வாட்ஸ் வேலைங்கிறது ஆம்பியர் அதிகப்படுத்தணும். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. இது எப்படி வருதுன்னு பதில் சொல்லு. இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். எப்படி வருதுன்னு சொல்லலாம். ம். வருதுங்கிறீங்களா? எப்படி வருது? உங்களுக்கு தான் நீங்க தான் வந்து படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. சொந்த மூளையை பயன்படுத்தணும். தண்ணியில என்ன இருக்கு? அது அவ்வளவுதான். தண்ணியில என்ன இருக்குன்னு முதல்ல படிக்கணும். முதல்ல தண்ணியில என்ன இருக்குது அதை படிக்கணும். ம். ஹைட்ரஜன் ஒன்று இருக்கு, ஆக்சிஜன் ஒன்று இருக்குன்னு படிக்கணும். சரி, ஹைட்ரஜன் என்ன இருக்கு? சரி, அது எல்லாமே எல்லாமே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் தான், வேற ஒன்றும் இல்லை. ஹைட்ரஜனாலும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் தான். ஆக்சிஜனாலும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். ஏன் ஆக்சிஜன் பேர் வருதுன்னா, ஆக்சிஜன்ல வந்து இந்த மையத்துல வந்து அணு அதிகம் வந்து மையத்துல வந்து நியூக்ளியர்பாங்க. அந்த நியூக்ளியர் வந்து புரோட்டான் அதிகமாக போயிட்டே இருந்ததுன்னா அது வந்து வேற பேரா மாறும். 1 இருந்தா ஹைட்ரஜன், 2 இருந்தா ஹீலியம். இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியணும். இது தெரிஞ்சிருந்தா தான் நீ இதை பத்தி பேச முடியும். ம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க என்ன கேள்வியை கேட்க முடியும். ம். வெறுமனே மூளை வச்சுட்டு எந்த பயனும் இல்லை. இது இது 6ஆம் வகுப்பு பையனுக்கு, 6ஆம் வகுப்பு பையனுக்கு, 7ஆம் வகுப்பு பையனுக்கு, 8ஆம் வகுப்பு பையனுக்கு, 10ஆம் வகுப்பு பையனுக்கு தெரியும். தண்ணியில் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. சரி, தண்ணியில எப்படி அணு எப்படி இருக்கு? எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். சரி, ஒரு புரோட்டான் இருந்தால் எவ்வளவு? ஹைட்ரஜன். ஏன்னா ஹைட்ரஜனுங்கிறது ஒரு புரோட்டானை கொண்டது தான். அது பேசிக், அவ்வளவுதான். அதுக்கு நியூட்ரான், ஆமா, அதுக்கு ஆமா, அது ஏன்
ஹீலியம் சொல்றான். அதுல வந்து நடுவுல 2 புரோட்டான் இருக்கும். ஏன் பேரியம் சொல்றான்? நடுவுல 3 புரோட்டான் இருக்கும். நடுவுனா அந்த சென்டர்ல. அந்த சென்டர் தான் நியூக்ளியர்னு பேரு. ம், ம், அந்த புரோட்டான் எண்ணிக்கை மாற 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 வெவ்வேறு வடிவங்களா மாறிட்டே போகுது. வெவ்வேறு ம். பேரு. நீங்க இன்னைக்கு பேர்ல சொல்றீங்க இல்லையா? ஏன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சொல்றோம்? ஏன் ஹீலியம்னு சொல்றான்? ஏன் ஆக்ஸிஜன் சொல்றான்? ஏன் நைட்ரஜன் சொல்றான்? ஏன் நைட்ரஜன் சொல்றீங்க? அது அணுவுல ஆனது தானே. ம். இது ஏன் ஹைட்ரஜன் சொல்றீங்க? ஒண்ணு ஆக்ஸிஜன் சொல்றீங்க. ஒண்ணு வந்து நைட்ரஜன் சொல்றீங்க. ஒண்ணு சோடியம்னு சொல்றீங்க. அப்புறம் காப்பர்னு சொல்றீங்க. எத்தனையோ மெட்டல் சொல்றீங்க. ஏன் அது பேர் சொல்றீங்க? எல்லா அணுக்களாம் ஆனது தானே. ம். ஏன் அப்படி சொல்லணும்? அந்த மையத்துல வந்து அந்த எண்ணிக்கை கூடுது இல்ல சாமி, அதனால. ம். புரோட்டான் எண்ணிக்கை கூடுதாதான் விஷயம். புரோட்டான் எண்ணிக்கை கூடுறதுனால. புரோட்டான் எண்ணிக்கை ம். கூடினால் அது பேரை மாத்திட்டு அது வேற பண்பே மாறிடும். இந்த மாதிரி பண்பே மாறுது. அது மாதிரி 118 தனிமங்கள் இருக்குது. அந்த புரோட்டான் புரோட்டான் வந்து எங்க இருந்து சாமி வரும்? அது புரோட்டான் உள்ள இருந்தே ப்ரொடியூஸ் ஆகிடுமா? அது இயற்கை உற்பத்தி பண்ணணும்தான். அது அந்த இதுக்குள்ளேயே இல்லையா, அந்த ஹைட்ரஜனுக்குள்ளேயே வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த வந்து அணு புரோட்டான் அணு 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 வந்து அ- உற்பத்தி அணு ஆகிடும். ஆமா அணுக்குள்ள அணு. அணு. ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு புரோட்டான் கொண்டா அது ஹைட்ரஜன். ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜனுக்கு இது வரைக்கும் நியூட்ரான் இல்ல அதிசயமான பொருள் உலகத்திலேயே. இது ஒண்ணுதான் அந்த அணுவிலேயே ஆச்சரியமான அணு. ஹைட்ரஜனுக்கு வந்து நீங்க நியூட்ரன். எதுக்கு நீங்க சொல்றது நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. நான் எழுதி வச்சுக்கிறேன். பேனா அங்க நிக்கல. நான் தான் உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க எழுதி வச்சாதான் நமக்கு வந்து புரியும். ம். நான் மண்டையில ஏறணும் இல்லையா? எனக்கு மண்டையில இருந்து. அதான் உங்களுக்கு நானும் இன்ஜினியர் பழனிகளும் பேசுறேன், அதெல்லாம் நீங்க பார்க்கலாமே. சாமி சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சாமி. சொல்லுங்க புரோட்டான் சாமி. எண்ணிக்கை தான் மாறுது. ஹைட்ரஜனுக்கு ஒரு புரோட்டான் இருக்கு. புரோட்டான் ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு ஒரு புரோட்டான் இருக்கு. ம். அந்த அணுக்குள்ள இல்ல சாமி? ஆமா, ஹைட்ரஜன்ங்கிற ஒரு அணு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆ. ஆச்சரியமான என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் வந்து 3 இருக்கும். எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும். ஆனால் ம். ஹைட்ரஜனுக்கு ஆ. புரோட்டானும் எலக்ட்ரான் ஆ. மட்டும்தான் இருக்கு, நியூட்ரான் கிடையாது. அது ஆச்சரியமா இருக்கு. இது ஹைட்ரஜனுக்கு வந்து புரோட்டானும் இது எலக்ட்ரான் இது மட்டும்தான் இருக்கு. என்னது? எலக்ட்ரான் மட்டும்தான். ஏன் ஆ. நியூட்ரான் இல்ல தெரியல, யாரும் பதில் சொல்லல. ஆ. மற்ற ஆக்சிஜனுக்கு வந்து அடுத்தது ஆக்சிஜன் வச்சுக்கோங்க. ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்கு. இது ஆக்சிஜன்ல பாத்தீங்கன்னா 8 புரோட்டான் இருக்கும். 8. எலக்ட்ரான் இல்ல ஆக்சிஜனுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்கு சாமி? இதே 3 எலக்ட்ரான். இதே 3 எழுதுங்க. 3 எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான் இருக்கும், 8 நியூட்ரான் இருக்கும். 8 இதுக்குள்ள வந்து இந்த ஆக்சிஜனுக்குள்ள வந்து 8 புரோட்டான் 8 நியூட்ரான் இருக்குமா சாமி? ஆமா. ஓ. அப்ப ஆக்சிஜனுக்குள்ள வந்து 8 புரோட்டான். 8 8. அதே மாதிரி ஆனா எலக்ட்ரான் ஆக்சிஜன். எலக்ட்ரான் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்குங்க. எலக்ட்ரான் எவ்வளவு பாருங்க. அப்ப எலக்ட்ரான் வந்துட்டு இது 8 8 16 வருது. அப்ப எலக்ட்ரான் வந்து எவ்வளவுன்னு அதுல இல்லையே சாமி எலக்ட்ரான். எலக்ட்ரான் போட்டுங்க. எலக்ட்ரான் நீங்க ஏதாவது சொல்லுங்க சாமி. எலக்ட்ரான் போட்டுங்க. எனக்கு எலக்ட்ரான் தெரியல. இதுதான் முக்கியம். எலக்ட்ரான் ஏதோ ஒரு 5 சரி போட்டுங்க. சரி சரி சாமி. ஓகே ரைட். ஆக்சிஜன், இதுதான் அடிப்படை. ஹைட்ரஜன். ஏன்னா ஓ. தண்ணீரை பத்தி பேசுறப்ப 2 மூலக்கூறு தான் இருக்கும். தண்ணீர 2 மூலக்கூறு தான் இருக்கு. ஆ. ஹைட்ரஜன் 2 பங்கு இருக்கும், ஆக்சிஜன் 1 பங்கு இருக்கும். ம். இந்த 2ன்னு சொல்றது வந்து 2 புரோட்டான், அதாவது 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்தது. 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்தது. ஓ 2 புரோட்டான் இருக்கு. ஹைட்ரஜன் வந்து 2 புரோட்டான். ஆமா இது வந்து பிளஸ் வந்து ஆக்சிஜன் வந்துட்டு 1 புரோட்டான் இருக்கும் இல்லையா? ஆமா. இது ஆக்சிஜன் வந்து 8 புரோட்டான் கொண்டது. 8 புரோட்டான். ஆக்சிஜன் வந்து 8 புரோட்டான். ஓ. 8 புரோட்டான் கொண்டது ஒரு ஆக்சிஜன் வந்து 8. ஆமா 8 புரோட்டான் கொண்டது ஒரு அணு. ஓ 8 புரோட்டான் சேர்ந்தது 8 புரோட்டான் சேர்ந்தது ஒரு அணுவா சாமி? ஆமா. அதாவது புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது. புரோட்டான் எலக்ட்ரான்ல கணக்குல வராது. எலக்ட்ரான் வந்து கணக்குல வராது. ஆ, 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 ஆ. இதுதான் வந்து சரி.
இதுதான் வந்து அதோட அணு எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. எத்தனை அணு எண்ணிக்கைன்னு கேட்டா இந்த எலக்ட்ரானிக் புரோட்டானிக் கூட்டுவாங்க. எலக்ட்ரானிக் புரோட்டானிக் கூட்டுனா அதுதான் அணு எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவாங்க. புரோட்டானும் நியூட்ரானே கூட்டினா ஆ 8 8 16. ஆ அது நீங்க வந்து இது என்ன பீரியாடிக் டேபிள்ல பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஆ, ஆ, ஆ. அவ்வளவுதான், இப்ப ஒண்ணு இல்லை. அப்புறம் இது ஹீலியம் சொன்னீங்களே சாமி, அது தேவையில்லை, வேணா ஹீலியத்தை பாத்துக்குங்க நீங்க. அடுத்த ஹீலியம் அதுதான் தனித்தனியா எப்படியே குடிக்கிற புரோட்டான் கூட 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 அது ஆ நம்பர் எண்ணிக்கை வந்து மாறிட்டே இருக்கும். புரோட்டான், ஆமா புரோட்டான் 2 இருக்கும். புரோட்டான் அது வந்து புரோட்டான் 2 இருக்கும். ம், 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 மையத்தை ம், 2 இருக்கும். அப்புறம் நியூட்ரான் வந்து 2 இருக்கும். ம், 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 இப்படியே வந்து புரோட்டான் நியூட்ரான் கூடிக்கிட்டே போகும். புரோட்டான் தான் முக்கியம். ம். இது ஃபுல்லா வந்து அணுவோட மையத்துல சொல்றீங்க இல்ல சாமி? ஆமா, இந்த இது full. அதான் இந்த அணு வட்டம் சொல்றோம். அணு வட்டத்துல இந்த 3 தான் இருக்கும். அந்த 3ல வந்து இந்த எண்ணிக்கை வந்து சென்டர்ல வந்து எது எது கூடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆமா, தன்மை வந்து மாறும். தன்மை மாறு. அந்த அது 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 வகைப்படுத்துறதுக்காக பேர் வச்சுட்டாங்க. பேர் வச்சிருக்காங்க. மனுஷனுக்கு பேர் சரி வைக்கிற சாமி. மாதிரி, மனுஷனுக்கு பேர் வைக்கிற மாதிரி பேர் வச்சாச்சு. ஓ, 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 ஓ. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்ல. இது எப்படி வருதுன்னு கேட்டாதான் ஆச்சரியம். ம், ம். எப்படி தண்ணீர்ல இருந்து எப்படி வந்து ஆமா, வருது? நீர் மூலக்கூறு எப்படி மின்சாரம் தரும்? ம். இது வரைக்கும் நீர் மூலக்கூறு நீர் மின்சாரம் தரும்னு நான் தானே சொல்றேன், உலகத்துல யாரும் சொல்லலையே. ஆ, ஆ, ஆ. நீர் மூலக்கூறு இப்ப சொல்லுங்க சாமி. ம். ஆ, நீர் மூலக்கூறு மின்சாரம் தருது நான் சொல்றேனே. ஆ. மின்சாரம் அடிப்படை உற்பத்தி அது பண்ணுது. ஆ? அது எப்படி சாமி சொல்றீங்க? அது எப்படி சாமி நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? நீர் அதுதான் மூலக்கூறுல இருந்து எப்படி? ம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? நீர் மூலக்கூறு என்ன சொல்லியிருக்கேன்? நீர் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் உங்களை? காப்பரையும் இதுவும் ஒரு அலுமினியம் வைக்க சொல்லியிருக்கேன். அலுமினியம் உள்ள இன்னும் நான் வைக்கிறேன், நான் வச்சிருக்கேன் பார்த்தேன். வச்சு மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா தெரியும். அதுக்கு வந்து அது வச்சு அது இன்னைக்கு ஒரு ஒரு காகித கம்பி, ஒரு காகித கப்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு ஒரு அலுமினிய கம்பி செம்பு கம்பி வச்சு மல்டிமீட்டர் வச்சுனே தெரிஞ்சு போகுது. உங்கள்கிட்ட பேப்பர் காகித ஏதோ ஒரு கப்ல ஊத்துங்க, தண்ணி ஊத்துங்க ஏதோ ஒரு கப்ல. சரிங்க சாமி. காப்பர் சிங்க் பிளஸ் வந்து மல்டிமீட்டர் வச்சுட்டு எடுத்து பார்த்தா 2 வயர் லிங்க் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஆமா, 2 வயர் தொட்டு பார்த்தா அதுல 0.6 காட்டும். எப்படி வருது? எதுவுமே இல்லை, தண்ணிக்குள்ள எதுவுமே இல்லையே. நான் சொல்ல தண்ணி மூலக்கூறுல ஒரு சொட்டு தண்ணி ஒரு சொட்டு தண்ணியும் அதுதான், 1 லிட்டர் தண்ணியும் அதுதான், ஒரு ஒரு டேங்க் தண்ணி இவ்வளவுதான். ஏன் ஒரு சொட்டு தண்ணி வைக்கிறேன்? ஏன் ஒரு சொட்டு தண்ணியில 0.6 வருது? ஒரு சொட்டு தண்ணியில 0.6 வோல்ட் தான் வருது. 100 mlலயும் 0.6 வோல்ட் தான் வருது. 1 லிட்டரையும் 0.6 லிட்டர் தான் வருது. 100 லிட்டர் இருந்தாலும் 0.6 வோல்ட் தான் வரும். என்னது? எவ்வளவு நேரம் போட்டாலும் 0.6 தான் வரும். ஏன் சொல்லுங்க, எதனால? என்னப்பா, ஒரு சொட்டுலயும் 0.6 தான் வருது, 100 mlலயும் 0.6 தான் வருது. ஏன் தெரியல சாமி. ஏன் சொல்லுங்க. 0.6 அது எனக்கு தெரியல சாமி. நீ சொன்னது ரிமைண்ட் இப்ப சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறேன், எழுதிக்கிறேன். அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அது இயல்பே வந்து ஒரு மூலக்கூறுடைய வெளிப்பாடு தான் அது. ஒரு மூலக்கூறோட வெளிப்பாடு வந்துட்டு அவுட்புட் வந்து 0.6 வோல்ட் 2 மில்லி ஆம்ப். 0.6 வோல்ட்டும் 2 மில்லி ஆம்ப். 6 வோல்ட் 0.6 அட்டுன்னு போட்டு 2 மில்லி ஆம்ப்னு போட்டுங்க. 0.6 வீன்னு போடுங்க. 0.6 வோல்ட் அட்டு மில்லி ஆம்ப். அட்டு 2 மில்லி ஆம்ப். 2 எம் போட்டு ஏ போட்டுங்க. இதுதான் ஏன் இது மாறவே மாட்டேங்குது. இது வந்து மாறவே மாட்டேங்குது. ஏன் சாமி அந்த மாதிரி? தன்மையா தானே? இது யாருமே சொல்லலையே. இப்ப நீங்க தான், இப்ப நீங்க என்ஜினியர் தானே, நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. அப்ப நீங்களும் அது படிக்கல, நீங்க அதை கண்டுபிடிக்கல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்ப நான் கண்டுபிடிச்சங்காட்டி சொல்றேன். இவ்வளவு அக்யூரேட் சொல்றேன் இல்லையா? ஒரு மில்லி இவ்வளவு அக்யூரேட் நான் ஏன் சொல்றேன்? நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. ஆமா, அடுத்து ஆமா. இதுக்கு நான் எதுவுமே பண்ணல. பேட்டரி எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே கொடுக்கல.
ஃபோர்ஸே கொடுக்காம வித்தவுட் ஃபோர்சிங். அப்ப இதுதான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? குவாண்டம்னு பேரு. நான் அணுவையில ஆராய்ச்சி பண்றேன். அணுவை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றேன். நான் வந்து பெருசாலாம் ஒண்ணும் சொல்ல. அணுவை ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சது. நீங்க வச்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா இது ஏன் வருது? அப்பதான் அடுத்த கேள்விக்கு போக முடியும். ஆமா. நீங்க கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா நீங்க பொது தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, செயல்பாட்டுக்கு வராதவங்க. அது புரியாது. கேள்வி கேட்டுட்டே இருந்தா வேஸ்ட் அது. அதை செஞ்சு பார்த்துட்டு வந்து கேட்டதான் சொல்லி கொடுக்குற உங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும், நமக்கும் அடுத்து என்னன்னு ஒரு ஆர்வம் வரும் உள்ள. ஆமா, இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை. நீங்களே செய்யணும். நான் இது எல்லாரும் அது காரணம் உங்களுக்கு அந்த அதுக்கான விழிப்புணர்வு அதுக்கான விழிப்புணர்வு இல்லாதது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஆர்வம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். விழிப்புணர்வு கிடையாது, ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, அவங்ககிட்ட அதனால வந்து உலகம் மாறாது. அது செஞ்சுட்டு பேசுறோம். ரொம்ப சிம்பிள். எப்பவுமே வந்து இயற்கை வந்து ஒரு மனிதனை விடுதலை அடைய விடாது. விடுதலை அடையக்கூடாதுங்கிறது இயற்கையின் நோக்கமே. இயற்கை நோக்கமே விடுதலை அடையக்கூடாதுதான். அறிவால் விடுதலை அடைஞ்சினா நீங்க பெரிய ஆளாயிருமே. அறிவால் உங்களுக்கு கட்டப்பட்டு இருக்கிறது. எதையும் நீ சிந்திக்க கூடாது, இப்படியே இருக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய வேலை. அப்ப இந்த இது எப்படின்னா, இப்ப ஆரோக்கியத்தை பத்தி இதே எப்படின்னா இதை விட மோசமானது ஆரோக்கியம். அதனாலதான் நம்ம ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கோம், ஒரு துருப்பு சீட்டை அனுப்பிச்சாச்சு. அந்த துருப்பு சீட்டை நம்ம வேலை வாங்கி ஆகணும். எப்படி இருந்தாலும் 3 வருஷம் இருக்க போறாங்க ஐயா. அதுக்கப்புறம் பிஹெச்டி போட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கலாம். பிஹெச்டி முடிக்கிற 4 வருஷம் ஆகும். ஸ்வீடன்ல வந்து ரொம்ப கம்மிங்க, ஃப்ரீ. ஸ்வீடன்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்வீடன்ல ஃப்ரீ தான், பிஹெச்டில ஃப்ரீ. சம்பளமே உண்டுங்க, பிஹெச்டிக்கு சம்பளமே உண்டு. பிஹெச்டிக்கு சம்பளம் உண்டு. ஸ்காலர்ஷிப் இல்ல, ஸ்காலர்ஷிப்ல இது எம்ப்ளாய்மெண்ட் உண்டுங்க. எம்ப்ளாய்மெண்ட்டே தந்துடுறான். ஆமா, சேலரியே உண்டுங்கிறான். பிளஸ் ஃப்ரீ பிளஸ், அதாவது ஆராய்ச்சி படிப்பு இலவசம், சம்பளம் உண்டு. அது மட்டும் இல்ல, யூனிவர்சிட்டி ஊழியரவே நீங்க மாறிக்கலாம். யூனிவர்சிட்டி ஊழியர், நீங்க ஒரு ஸ்டாஃப் மாதிரி, யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் இருக்குல்ல. ஏன்னா ஆமா, அப்படியா, நீ விஞ்ஞானின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிரந்தரமா நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம் ஐயா. நீ ப்ராஜெக்ட் ஒர்க்ல செய்யலாம். நல்ல ஒரு இடத்துக்கு போயாச்சுங்க, நல்ல ஒரு இடத்துக்கு போயாச்சு. ஏன்னா ஹை ஸ்பெசிலிட்டியில அங்க இருக்குதுங்க ஸ்வீடன்ல யூரோப்பியன் நாடுகள் பூரா சயின்ஸ்ல டாப்ல இருக்கானுங்க. சயின்ஸ்ல எல்லாமே ப்ராஜெக்ட் ஒர்க் தான். எம்எஸ்சி என்ன சொல்றேன், என் பொண்ணு சொல்றாங்க, எம்எஸ்சி வந்து பிஹெச்டி மாதிரி தான் அவங்க பண்றானா. வார வாரம் பாரு, நேற்று ஒரு நம்ம மாதிரி கிடையாதுங்க. சொல்றாங்க அந்த கல்லூரியுடைய சிஸ்டமே வேற, நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து முழுக்க 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 பிஹெச்டி அப்படிங்கிறான். ஆராய்ச்சி சுயமா அசைன்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணுங்கிற, வார வாரம் அசைன்மெண்ட். இதுவரைக்கும் அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு, எதாவது சொல்றாங்க. இப்ப வந்து எக்ஸோ பிளானட் எப்படி உருவாகுது, அதாவது வேற்றுக்கோள்கள், பூமிக்கு அப்பால் இருக்கிற வேற்றுக்கோள்கள் எப்படி உருவாக்குதுங்கிறது டேட்டா கலெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு மாணவனும் கொடுக்கணும். எப்படி உருவாகுது என்னங்கிறது தனியா எழுதி கொடுக்கணும். சந்தேகம் கேட்டுக்கலாம். அந்த வேலையே சரியா இருக்குமே இல்ல, அவங்களுக்கு பயங்கரமா என்னங்க ஏஐ வச்சுதான் பண்றதுங்க, எல்லாம் ஏஐ வச்சு பண்றதுதான். இருந்தாலும் இவங்க அப்சர்வேஷன் பண்ணணும்ல, எல்லாம் பண்ணி ஆகணுங்க. நீங்க மாறி ஆகணுங்கிறாங்க. நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. சர்வே பண்ண முடியாது. 32 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க விளையாட்டா. 32 லட்சம். நீங்க 32 லட்சம் இருந்தா நீங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்திருக்கலாம், நேரம் எம்பிபிஎஸ்லயே சேர்ந்திருக்கலாம். நம்ம நாட்டுக்கு இது பயங்கரமான செல்வங்க, பயங்கரமான கட்டணுங்க. 2 வருஷத்துக்கான கட்டணம். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பண்ணணும். இங்க இருந்து ஒரு பைசா நீ அனுப்பவே முடியாது. ஏன்னா குறைஞ்ச வச்சு அவன் 1000 பவுண்டு வேணும் நமக்கு. 1000 பவுண்டு அவங்க சம்பாரிச்சாகணும். அதுக்கான வேலையெல்லாம் உண்டு, அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மாணவன் வந்து
ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை செய்யலாம்னு விதி இருக்கு. 3 மணி நேரம் வேலை செஞ்சு நீங்க சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. ம், அதுக்கு ம், தான் நான் வந்து இந்த மருத்துவத்தை ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். ம், ம். நான் சொல்லியிருக்கேன். செஞ்சாத்தானுங்க செய்யணுங்க. ஆரம்பிச்சிடணும். இப்ப செய்யாம எப்ப செய்யறது? இந்த வயசுல செய்யாம வேற என்ன வேலை உங்களுக்கு? அதெல்லாம் ஏத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா நீ அப்புறம் எதுக்கு நீ போனேன்னு கேட்பேன் நானு. ம், இப்ப நீங்க தட்டி கழிக்கலாம். நான் அவங்கள தட்டி கழிக்க முடியாது. ம், நீங்க ம், செய்யாம ம், போலாம், செய்யலாம். நீங்க செய்யறனாலயும் பண்றதுனாலயும் என்ன பிரயோஜனம்? அந்த எங்க பண்ணணுமோ அங்க பண்ணணும். ம், இப்ப நீங்க வந்து இப்ப நாளைக்கு வந்து ஒரு முடி இப்ப நான் சொல்ற மாதிரி மின்சாரம் வருதுன்னு சொல்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் எங்க போகணும்? அந்த கல்லூரிக்கு போகணும். அதான் விஷயம். நம்ம நோக்கம் அந்த கல்லூரியில வரணும் அப்படிங்கிறது. அப்புறம் வேற என்ன ம். செய்தி இருக்கு? இதான் இந்த செய்தி. வேற என்ன சொன்ன? அப்புறம் அந்த வேற பொண்ணு சொல்லுங்க. ம். வேற என்ன பேசுங்க, பேசிட்டு மட்டும் கூப்பிடுங்க. சரிங்களா? சரி சாமி. வேற என்ன சாமி? அவ்வளவுதான் வேற நீங்க. அதான் சாமி இந்த உடல்நிலை தான் கொஞ்சம் இந்த இது சளி தான் ஜாஸ்தியா இருக்கு. மழையா குளிர் சேரல எனக்கு. எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால, அது ஆ உள்ளே இருக்கிறதா? அது உடம்பு உள்ளே உங்க எடை இன்னும் உங்களுக்கு குறையல உங்களுக்கு. ம், 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 எடை குறைய ம், இன்னும் சுத்தமாகல. ம். சுத்தமால. சரி தம்பி. ம், அதான் உங்களை அந்த இது அதுதான் உங்களை வந்து அந்த தண்ணியிலேயே சக்கரை தண்ணியிலேயே போடுங்கன்னு சொன்னேன். சக்கரை தண்ணியிலையோ அல்லது ம், அது ஏதோ நீங்க செய்ய மாட்டீங்க எனக்கு அவ்வளவுதான். ம், 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 ம். ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்த பண்ணிட்டு தான் சாமி இருக்கிறேன். ம். அப்ப அது பண்ணிட்டு தான் குறைஞ்சிருக்கணுமே. இருக்கிறேன். அப்ப குறைஞ்சிருக்கணுமே. வெயிட் இறங்குது, ஏறுது. வெயிட் இறங்குது, ஏறுது. ம். நீ நேத்து வந்து 64.5 இருந்தது. ம். ம். 65.8 இரவு இருந்ததுக்கு ஏறும். முன்னாடி இரவு நேத்து ஓய்வு எடுத்தா ஏறிக்கும். பகல்ல குறையும். இந்த 64 ஏன் குறையலன்னு பாருங்க. அப்ப நீர் மட்டும் தான் போறீங்க. நீங்க வந்து அந்த நான் இன்னைக்கு என்ன பண்ணீங்கிறது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஏன்னா நீங்க நீங்க ம். வாட்ஸ்அப்லயே போடலாமே. இன்னைக்கு என்ன பண்ணேன்? இன்னைக்கு எத சரி பார்த்தேன்? சாமி. அதெல்லாம் அது போடுறேன். பண்றேன், அத பண்றேன். போ அது போ அது நீங்க இது எல்லாத்தையும் பண்றேன். சொல்லலாமே. நீங்க வந்து சொல்லலாமே. எப்பப்ப நீங்க வகுப்பு ஒரு நாளைக்கு 6 வகுப்பு, 7 வகுப்பு நடக்குது. டப்புன்னு சொன்னீங்கன்னா 6 பேர் பார்த்துக்கிறாங்க. இன்னும் நம்ம மாணவர்கள் வந்து ம், அரைகுறையுமே செஞ்சிருக்கிறாங்களே தவிர, முழுமை யாரும் செய்யல. ம், 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 ம். அந்த திருமாறன் மட்டும் நல்லா செய்வாரு. 3 நாள் தண்ணியிலே போட்டு மனசோட செய்வாரு. மனசோட போராட வேண்டியதா இருக்குது. மனசோடையும், சமூகத்தோடையும். ஆமா. சமூகம் நமக்கு தேவையில்லை. ம், ம், சமூகம் ம், ம், சமூகம்ங்கிறது கீழான சமூகம். அங்கிருந்து இந்த சமூகம்ங்கிறது சமூகங்கிறது 5ஆம் அறிவில் உட்கார்ந்திருக்கு. அந்த சமூகம் நமக்கு தேவையில்லை. ம், ம். நாம பேசுறது 7ஆம் அறிவு முயற்சி. யோக சாதனையின் மூலமாக தான் செய்ய முடியும். ம், ம், யோக ம். சாதனை முதல்ல சொல்லியிருக்காரு. பரிணாம வளர்ச்சி துரிதப்படுத்துறது பரிணாம வளர்ச்சி துரிதப்படுத்தி நம்ம 7ஆம் மணிக்கு போன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. ம், பரிணாம சித்தாந்தத்தை வேகப்படுத்த வேண்டும். இதற்கு ம். இந்தியாவில் கண்டுபிடித்து வளர்க்கப்பட்ட யோக முறை உதவுகிறது. உதவுகிறது. ம், ம், 27வது ம். பாடத்திலே முதல் வரியிலே சொல்லிட்டாரு பாருங்க. முதல் 2 வரியில சொல்லியிருக்கு பாருங்க. ஆமா, ஆமா. ஆ, ம், ம், நம்முடைய நோக்கமாவது மனித சமுதாயம் விண்வெளியில் பெருக வாழ்தல். அது 27. அதுக்கு வந்து ம். இதுக்கு நாம் எதை பயன்படுத்துறோம்? பரிணாம இந்தியாவில் கண்டுபிடித்து வளர்க்கப்பட்டதை தவிர உலகத்துல எங்கேயுமே இல்ல. இல்ல. ம், 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 அப்ப நம்ம ம். எங்க போறோம்? உலக பல்கலைக்கழகத்துக்கு போறோம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு நம்ம யாருன்னு தெரியணும். முத்திரை குத்தணும். சீல் குத்தணும். நான் ம், இதுக்கு தான்டா வந்திருக்கிறேன். நீங்க பாடம் படிக்க வந்திருக்கேன். என்னுடைய கதையும் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லணும் இவங்க. அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கோம். ம், ம். நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். நீ பிசிக்ஸ் போலாம், கெமிஸ்ட்ரி போலாம், பயாலஜி போலாம், எங்க வேணா போய் சொல்லலாம். எல்லாமே ஆராய்ச்சி ம், படிப்பு தானே. பிசிக்ஸையும் ஆராய்ச்சி தான், கெமிஸ்ட்ரி ஆராய்ச்சி தான், பயாலஜி ஆராய்ச்சி தான். ம், நீ ம். போனீங்கனாலே கொடுக்கணும். நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், இங்க பாடம் படிக்க வந்திருக்கேன், எங்க பாடத்தையும் சொல்ல வந்திருக்கேன்னு காட்டலாம். ஆனா இவங்க சூஸ் பண்ணிருப்பாங்களே, இதுதான் இந்த சப்ஜெக்ட் தானே அவங்க சூஸ் பண்ணி தானே போயிருப்பாங்க. என்ன இந்த சூஸ் இந்த பண்ணு? பாடம் படிக்கிறேன்னு. இல்ல அவங்க வந்து நீங்க சொல்றீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்றப்போ, அவங்க வந்து குறிப்பிட்ட படிப்புக்கு தானே அந்த இது வச்சிருப்பாங்க. அறிவு என்பது இவங்க வேற. நீங்க படிக்கிறது என்பது வேற, அறிவு ஆராய்ச்சி என்பது வேற இல்லவா? ஆ இவங்க எந்த ஃபீல்டு சாமி சாமி இப்ப சூஸ் பண்ணி போயிருக்காங்க? இவங்க எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி போயிருக்காங்க இப்போ? இது விண்வெளி இயற்பியல், அண்டவியல், அஸ்ட்ரோபிசிக்ஸ், அண்டவியல், அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரோபிசிக்ஸ்.
ஓ! சரி, 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 சரி. அஸ்ட்ரோபிசிக்ஸ்னா அண்டவியல் அவ்வளவுதான். விண்வெளி இயற்பியல், வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பத்தி படிக்கிறது. அண்டம் எப்படி தோன்றுச்சு, அண்டம் எப்படி தோன்றுச்சு, ம், 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 அதுதான். இப்ப அண்டம் ம், எப்படி தோன்றுச்சுங்க அது தனி. ம், இப்ப நாம புதுசா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ, ம், இப்ப நான் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறேன்? ம். இதுல ஒரு சப்ஜெக்ட் வருது. விண்வெளி ஆராய்ச்சி பத்தி ஒரு சப்ஜெக்ட் வருது இல்லையா? இப்ப இனியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப இனியன் வந்து வெறுமனே மருத்துவம் பண்ற, அப்புறம் இந்த விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இதை யாரு பண்ணுது? எனக்கு இது என்னுடைய சொந்த வேலை இது. ம், சொந்த வேலையை நான் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குறேன் நானு. ம், ம். நான் பேசாம விட்டுட்டு போறல, இல்லை ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அவங்க வந்து அவங்க சப்ஜெக்ட் படிச்சது போக பிளஸ் இது வந்து அடிஷனலா டைம் ஒதுக்கி படிக்கணும் அவங்க. எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி. இதுக்குன்னே ஏ- ஏ- டெய்லி ஏ- ஆமா, கொஞ்சம் தூரம். ஏற்கனவே ம், நான் பண்ணதும் தினம் அது பண்ணி எனக்கு கொடுக்கணும் இல்லையா? இது இது தனியா கொடுக்கணும். அந்த பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்க வேண்டியது போய் அவன் பண்ணிட்டு போறான். ம். இப்ப நான் வந்து எதுக்கு உங்களுக்கு பேப்பர் அனுப்புறேன்? நான் என்ன, நான் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் சரி அங்க இப்போ அனுப்புறேன்? நான் எதுக்கு உங்களுக்கு சரி நான் சாமி பேப்பர் இப்போ டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன்? ம். எதுக்கு நான் கல்லூரியில் அப்ப போய் இதுல கொடுக்குறேன்? என்ன எதுக்கு நான் கல்லூரியில் போய் ஒரு ஆசிரியர் செஞ்சது ஒரு கல்லூரியில் எத்தனையோ பேத்துக்கு அனுப்புறேன். உங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். ஏன் 5 கண்டுபிடிப்புன்னு அனுப்பிச்சிருக்கேன். சரி, நான் ஒரு ஆசிரியர் செஞ்சுச்சு ஏன் பேசணும்? சரி இப்போ ரைட் சாமி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அவங்க இப்பதான் 1.5 மாசம் ஆகுது போயி. ஆ, அந்த காலேஜ் சிச்சுவேஷன்லாம் இப்பதான் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஆ, இப்போ அவங்க இப்பதான் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. ம், கத்துக்கிட்டு இருக்கப்போ, அ அவங்க வந்து இன்னும் அவங்க பழக்கமால ஒரு ஒரு மனுஷ மூளையா வளர்றதுக்கு வந்துட்டு 15 வருஷம் ஆகுதுன்னு சொல்றோம் நம்ம. ம், இப்போ அவங்க அந்த காலேஜ்ல போய் இப்பதான் அவங்க சேர்ந்திருக்காங்க. இப்பதான் 1.5 மாசம் ஆகுது. ம், இப்போ அந்த பழக்கவழக்கம் ஆயி, இப்ப ம், இந்த டைம்லயே வந்து இதையும் கொண்டு போய் அ அந்த அதையும் செஞ்சு அவங்க ரெகுலரா படிக்கிறதும் போயி, இதுவும் செஞ்சு 2ம் ஒண்ணா குடுக்கணுன்றப்போ, ம். அ அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகாதா சாமி? அது என்ன பேர் அந்த வேண்டாம்? பொண்ணுக்கு? என்ன மென்டல் ஆகும்? இது இல்ல நம்ம சொல்றோம். நீங்க வந்து இல்ல நீங்க 35 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் இந்த கிடையாது. அளவுக்கு 35 வருஷம் வர்றதுக்கு. எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சது என்ன 35 வருஷம்? அதெல்லாம் கிடையாது. இல்ல, இல்ல. இல்ல இப்ப நீங்க கண்டுபிடிச்சு 35 வருஷம் கழிச்சு தானே இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. அது நேரம் ஆனா வரும் வந்து நேரம் வரும் தான் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லைங்க. நேரம் வரும்பொழுது கண்டுபிடிக்கிறது. இதுக்கெல்லாம் வயசு எல்லாம் கிடையாது. சரி சாமி. இப்ப நேரம் வர்றப்போ, நீங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்காம, இந்த 1 1/2 மாசத்துலயே நீ இத பண்ணுன்னா, அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்களா? ஏற்கனவே தெரிஞ்சது தானே. ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது வச்சு அத வச்சு செய்யலாம்னு சொல்றீங்க. ஏற்கனவே தெரிஞ்சது தானே. ஏற்கனவே அஸ்ட்ரோ பிசிக்ஸ் இப்ப வந்தது. இந்த என்னோட 5 இல்ல வருஷம் இருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. எனக்கு என்னமோ இல்ல சாமி. எனக்கு என்னமோ நீங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் குடுக்குற மாரி இருக்குது. இன்னும் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஒரு 2 மாசம் எதுக்குமே ஒரு பிரீத்திங் சென்ஸ்ன்னு இருக்குல்ல சாமி. அது அவங்க அதெல்லாம் ஒரு ஒரு அதெல்லாம் ஒரு பாடி அதெல்லாம் அதெல்லாம் சரிதாங்க ஐயா. எல்லாம் சரிதான். எங்களோட 5 வருஷமா 6 வருஷமா இருந்து செஞ்சு பார்த்தது தானே. அந்த பேப்பரை கொடுக்கறதுக்கு என்னப்பா கொடுத்து போட்டு வர்றக்கேனே, இதை பாருங்க இப்ப ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த வேண்டியதுதான். அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம். அங்க அந்த டிபார்ட்மெண்ட் இல்ல தனிங்க. அவங்க செட்டப் எப்படின்னு தெரியும்ல. இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் இவங்க சொல்றவங்க அவங்க எப்படி மனநிலையில இருக்காங்க? அப்ப அவங்க நீதான் எப்படி ஏத்துக்குவாங்க? எப்படி நீதானே போகணும், நீதானே போகணும். சரி அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் குடுக்கணும்ல ஆமா, போயிட்டு ஆமா, பையன் பையன் ஆமா. அது இப்ப இப்போ இருந்தே அதுதான் இப்ப இருந்தே எடுக்கணும்ல. இப்ப நீங்க எடுக்கணும்னு அவங்கள ஸ்ட்ரெஸ் குடுத்துட்டே இருந்தா, அவங்க ஒரு இப்ப வெளிய இத சொல்ல முடியாம இருக்கலாம். இதை விட வேற என்ன நீங்க வேலைங்க பணம் நான் குடுக்குற கேக்குறேன்? இல்ல சாமி. இதை விட வேற என்ன வேலை? அப்போ நீங்க வந்து இத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அத அனுப்பியிருக்கீங்களா? இல்ல வந்து அவங்களுக்கும் ஸ்பேஸ் குடுத்து அதுக்கப்புறம் செய்யணும்னு நெனைக்கிறீங்களா? எல்லாமே எல்லாமே செஞ்சுதான் தீரணும். செஞ்சு தான் தீரணும். ரைட்டு. எனக்கு என்னமோ நீங்க என்ன அப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. ரொம்ப மன அழுத்தம் அவங்களுக்கு குடுக்குற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒண்ணுமே ரொம்ப இல்லைங்க. அதாவது ஸ்மார்ட்டா வச்சு என்ன, நீங்க இதுல ஒண்ணுமே நீங்க சரி எதுவுமே செஞ்சு இல்ல இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து, "நீ இத இத செய்யின்னு" சொல்றீங்க. அவங்க அந்த இதுல போயி எல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்காரங்கள எல்லாம் போய் போய் பார்க்கணும். கொஞ்சம் பழகணும். ம். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அது சரி. இப்ப இங்க வர்றவங்க இத வாங்கி தூக்கி போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அங்க. இப்ப நம்ம குடுக்குற இந்த புக்க சும்மா குடுத்துட்டு நம்ம அர்ஜில நம்ம பண்ற அர்ஜில இந்த பொண்ணு போய் குடுத்து,
அவன் வாங்கி சும்மா தூக்கி போட்டு போயான்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸரு. எது வேணா அப்ப நடக்கலாம். பிரயோஜனம் இல்லாம போயிடும். கொஞ்சம் பழகணும் இல்லையா? ஆமா. பழகணும். ம். அந்த மைண்ட் செட் வரணும். இவங்க மைண்ட் செட், அவங்க மைண்ட் செட் ஒத்து வரணும். ஆமா. அந்த ஒரு சூழ்நிலையில வந்து அந்த காலம் தான் உருவாக்கணும். இயற்கை தான் உருவாக்கணும். ஆமா. அந்த மாரி அதுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கலாம் அப்ப இல்லையா? என்ன பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க அப்ப அப்பா என்ன ம். தயாரிச்சு வச்சுக்கணும். தயாரிச்சு ம். வச்சுக்கிறணும். வச்சுக்கணும். தயாரிச்சு வச்சுக்கணும். ம். தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அவங்க தயாரிச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த பொண்ணு. தயாரிச்சு வச்சிருப்பாங்கல்ல அது. எல்லாம் டாக்குமெண்டா இருக்கு. சும்மா செய்தி தான் கொடுத்துருக்கேன். அங்க போய் இன்னும் செஞ்சு பார்க்கல. ம். அரை மணி நேரத்துல செய்ய வேண்டியதுதான். ம். ம். எல்லாமே சரி, சரி. எல்லாமே செயற்கை தானுங்க. அரை மணி நேரத்துல செய்யறது. அரை மணி நேரத்துல ம். உங்களுக்கு யாரும் ராக்கெட் செய்ய சொல்லலையே. ம். ம். பேப்பர் இருக்குது. பேப்பரை வந்து ஒரு டிராயிங் பேப்பர் தான். நான் போய் பேப்பர்லயே கொடுத்துருக்கேன். எல்லாமே டாக்குமெண்ட்லயே ம். கொடுத்துருக்கேன். இப்ப இந்த கல்லூரில போய் 60 காகிதம் 60 டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 60 பேப்பர் ம். கொடுத்துருக்கேன். 60 பேப்பர்ல சில கண்டுபிடிப்பு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து எனக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுங்க. நான் அனுப்ப போறேன்னு சொன்னேன். அதெல்லாம் என்னுடைய ம். கண்டுபிடிப்புங்க. என்னுடைய கண்டுபிடிப்பு அத்தனையுமே ம். அத்தனையுமே எனர்ஜி சம்பந்தப்பட்டது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வாங்கி பண்ண இவர் கண்டுபிடிப்புக்கு நம்ம ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் 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 ம். அதுதான் ம். அதான் நம்ம உண்மை. என்ன நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு அதுதான் அவங்க ஏன்னா அதுதான் இந்திய மனநிலைன்னு பேரு. இந்திய மனநிலை அப்படித்தான் இருக்கு. ம். ம். வெளிநாட்டு மனநிலை அப்படி இல்லை. வெளிநாட்டு ஆசிரியர் மனநிலை அப்படி இல்லை. அவங்க வந்து செய்முறைக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க. ம். ஏன்னா அந்த கல்வி முறை வேற. அவங்க செய்முறை கல்வி முறை, ப்ராஜெக்ட் ஒர்க், என்ன கண்டுபிடி, உன் அறிவு என்ன, உன் அறிவின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்குறேன்னு அவன் எதிர்பார்க்கிறான். அதனாலதான் அப்படி சொல்றேன். ஆனா அது காலம் தான். நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் சரிதான். சரி பாப்போம். ம், சரி பாப்போம். பாப்போம் என்ன நடக்கும் பாப்போம். ஆ, சரி சரி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அது எனக்கு நல்லா தெரியுது. ம். சரி, ம். அது போக இந்த மருத்துவத்தை ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். இதை எப்ப இருந்து சொல்றேன்? இது ஒரு 2 வருஷமா சொல்றேன். இந்த மருத்துவத்தை ஆரம்பி. ம். அவன் எத்தனை வீடியோ போடுறான். நீ இந்த மருத்துவத்தை பத்தி பேசணுமே இல்லையா? ம். 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 எனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 6 மணி நேரம் போக மிச்சம் 18 மணி நேரம் இருக்கு. சரி, இந்த பொண்ணு ஏன் இந்த 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 மருத்துவத்தை ஏன் அந்த பொண்ணு பண்ண மாட்டேங்குது? கேளுங்க, நீ கேளுங்க. ம். இது பண்ணலாமே. அவங்க எல்லாத்துக்கும் அப்பா சொல்லிக் குடுக்குறாங்க. நம்ம ஏன் அத பண்ணாம இருக்கோம்னு அந்த பொண்ணுக்கே மனசுக்கு தோணலையா நீ அது? எப்படி வாழ்றீங்க? அதுதான் நீங்க கேளுங்க. நம்ம குழுவில் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ம். குழுவில் அப்படியே நான் போடுறேன் இல்லையா? இந்த மாதிரி சரி, இப்போ இவ்வளவு அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நாளும். நம்ம வந்து அவரு சொல்றதுல ஏதாவது ஒண்ணு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு செய்வோம். ம், ஏதாவது ஒரு லைஃப் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி வாழ்வோம் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தோணலையா? இவ்வளவு ரூபா ஏர்ன் பண்ணி செஞ்சிருக்கீங்க. ம். அந்த பொண்ணுக்கு தோணலையா அப்போ? எல்லாம் சொல்லித்தான் அனுப்பிச்சிருக்கான். ம். இல்ல உள்ள மனசுல வச்சிருக்கோம். அது சொல்லாதுங்க லேடீஸ் பிள்ளைங்க. ஆனா இல்ல இருக்கும். அது செய்யுங்க அதுவா. அதெல்லாம் சரிதாங்க ஐயா. ஏதாவது ஒரு சின்ன ஓப்பனிங் இல்லாம இருக்கும். ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அப்புறம் சர்ருன்னு போயிடும் அது பாட்டுக்கு. ஆமா. அந்த அது ஓப்பனிங் தான் இது முக்கியம். யாரு குடுக்கறதுன்னா ஆசிரியர் தான் கொடுக்கணுங்க. குரு தான் கொடுக்கணும். நான் தான் ஆசிரியர், நான் தான் குரு. மாதிரி யார் ஒண்ணு குரு? மாதா பிதா தான் இல்ல. குரு. நீங்க மாதா பிதா குரு தெய்வம். ஆனா உள்ள தொட்டு செய்யறதுக்கு வந்துட்டு அந்த குவாண்டம் லெவல்ல சம்திங் ஏதாவது தேவைப்படலாம். ஏன்னா அதாவது சூரியனோட ஒளிப்பட்டா வந்து தாமரை வந்து மலர்ந்துருமா? ம், பூ பூக்குமா? அதே மாரி வந்து சந்திரனுடைய இது வந்து எப்படின்னா, சூரியனுடைய சந்திரனுக்கு போய் சந்திரன்ல இருந்து பட்டா தான் வந்து இதுக்கு புரியுமா? அது பேர் என்ன? அல்லி மலருமா? ம், அப்புறம் இடிப்புன்னு இருக்குமா? அது வந்து இடிப்பு எப்படின்னா, ம், அ எ எ எ திடீர்னு இடி இடிச்சா பூ பூக்குமா? இது வந்து ம், எதுக்கு சொல்றாங்கன்னா, ம், அந்த டைரக்ட்டா இப்ப நீங்க சூரியனு, அந்த தாமரையா இருக்குன்னு வச்சுக்கோங்க பொண்ணு. ம், இப்ப நீங்க நேரடியா சொன்னா டக்குன்னு புரிஞ்சிரும். ம், ஓகேங்களா? கேட்டுக்கிறோம். அதனுடைய மன அமைப்பு அப்படியா இருக்கும். ஆனா இன்னொருத்தவங்க சொல்லி, அது செய்யுதுன்னா, அது வந்து அல்லி மலர் மாரிம்பாங்க. இப்ப இது வந்து எதுவுமே சொன்னா, அ சூரியனுக்கும் மலரல, தாமரைக்கும் இது சந்திரனுக்கும் மலரல அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் ஹெவியா ஒரு ஷாக் குடுக்குற மாரி குடுத்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இது டயத்துல வந்து மனசு வேலை செய்யுமா? இந்த பொண்ணுக்கு வந்து எந்த மனநிலையில இருக்குது? ம்.
அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க சொன்னது சொன்னது சொல்லியிருக்கீங்க 2 வருஷமா அந்த பொண்ணு கேட்கலைன்னா, ம். அப்ப வந்து யாராவது இன்னொருத்தவங்க மூலியமா சொல்லணும். "அப்படி பண்ண சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம வீட்லயே வந்து டைரக்ட்டா நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. ம். ஆனா இன்னொருத்தவங்க சொல்லி சொன்னோம்னா அது கேட்பாங்க. சில நேரங்கள்ல வந்து தடாலடியா வந்து ஏதாவது பேசினா வந்து கேட்பாங்க. அந்த மாரி வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி மனநிலையில இருக்குது அப்படின்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ம். அந்த பொண்ணு முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு அப்படியே அசந்தே இருக்கும். ம். ஆனா அதுக்குள்ள எப்படியோ மலரும். எப்படியோ மலரும். கட்டாயம் இருக்கு. மலரக்கூடிய ஒரு சக்தி வச்சிருப்பாரு. அப்ப வந்து இது ஏதோ ஒரு இதுல நடக்கும். அது நடக்கும். அது எப்படின்னா வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப டைரக்ட்டா நான் ஆசிரியரு, நீ மாணவி, நீ செய்யின்னா வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ம். இது நான் உங்க பொண்ணுக்காகவோ, அ என்னுடைய பையனுக்காகவோ அப்படி நான் சொல்ல வரல. ம். பொதுவா, ஆனா பொதுவா. அந்த மன அமைப்புல அவங்க இருப்பாங்க. அந்த மன அமைப்புல அவங்க இருப்பாங்க. இப்ப உங்க மனைவியுமே நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆமா. அவங்க அந்த மன அமைப்பு. இது எப்படியுமே இந்த உலகத்துல 99% எல்லாரும் இந்த 3 அமைப்புக்குள்ள தான் இருக்கிறாங்க. ம். அப்போ நம்ம வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். எவ்வளவோ ஆராய்ச்சி பண்றீங்க. அந்த பொண்ணு என்ன மனநிலையில இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். ம். ஆனா போயிருச்சுல்ல இங்கருந்து. ஆமா. இங்கருந்து போயிருச்சு. அப்பாவுடைய ஆசையில நிறைவேத்தன்னு போயிருச்சு. ம். அப்ப அத வந்து நம்ம எப்படி வந்து இத ஓப்பன் பண்ணணும்? அந்த இத உள்ள வந்து அந்த உள் திறமைய வந்து எப்படி ஓப்பன் பண்றது? இப்ப ஓப்பன் பண்றது தான் ஏன்னா, முக்கியம். இளமையில தான் எல்லாமே அ செய்ய முடியும். எப்ப? இளமையில செய்ய முடியும் சாமி. ஆனா ஓப்பனிங் பண்ணா தானே செய்யவே முடியும். ஓப்பனே பண்ணலன்னுல சொல்றீங்க இப்போ. இன்னும் 2 வருஷமா சொல்றேன், அது பண்ணல. ம். அப்படின்னா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இத வந்து கோவமாலாம் சொல்லல. ஃபீல் பண்ணி செய்றீங்க. ம். சொல்றீங்க. ம். அப்ப இத வந்து என்ன பண்ணணும்னா, இத எப்படி செய்ய வைக்கணும்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. சரி. அத நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். நம்ம ஆசிரியர்ங்கிற முறையில நம்ம சொன்னா செஞ்சுன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. ம். நீங்க தாமரை மலராவே நெனச்சுட்டு இருக்கீங்க. தாமரை மலரா இல்ல, அல்லியா இருக்குதா? இல்ல இடிப்புவா இருக்கான்னு தெரியல. ம். நீங்க கொஞ்சம் உங்க ஒய்ஃப் மூலியமா நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க பேசணும், தனியா. சரி, சரி, சரி. பேசுனீங்கன்னா அது தெரியும். இல்ல அது ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வச்சு பேச விடணும். அது கூட அன்னைக்கு விட்டுறேன். தான் நடக்கும். அதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்குறேன். நீங்கலாம் சொல்லுங்க, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றேன். இன்ஜினியர் ம். பழனிவேல் ம். சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு இன்ஜினியர், பழனிவேல் ஒரு இன்ஜினியர், அப்புறம் வந்து ஸ்வீடன்ல ஒரு இன்ஜினியர். இவங்கலாம் நாங்கலாம் சூரியனோட கதிர் சார். சாமி நாங்கலாம் சூரியனோட கதிர். இது சரி நான் அத சொல்ல வரல அந்த பாயிண்ட். நாங்க சொன்னாலும், நீங்க சொன்னாலும் அது வந்து ஏத்துக்காது. ஆனா வந்து அப்படியா? அதுக்கான அது ஓப்பன் பண்றவங்க இருப்பாங்க. அது அது நமக்கு நமக்கு அது தெரியல. அதாவது பாருங்க. தெரியாது. அது எனக்கு தெரியாது. அது நம்ம இப்படி சூரியனாவே இருக்கிறனால தான் நமக்கு தெரியலன்னு சொல்றோம். ஆனா அது வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசணும். உங்க ஒய்ஃப் கிட்ட பேசணும். ஒய்ஃப் கிட்ட பேசணும். இல்ல அது ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் யார்ட்டயாவது நீங்க சொல்லணும். "என்னப்பா இந்த மாரி பண்ணப்பா" அப்படின்ற மாரி நீங்க பேசணும். தெரியல அவங்க அந்த பொண்ணோட ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்ல உங்க ஒய்ஃப் இருப்பாங்க. இல்ல அவங்க சிஸ்டர் இருக்காங்க. அவங்க மூலியமா சொன்னா இது நடக்கிறதுக்கு நெறைய இது என்னுடைய கருத்து தான். இது இப்படி நீங்க ஏத்துக்கணும்னு இல்ல. ஆமாமா. ஆனா என்னுடைய கருத்து. இது கருத்து தான். இது வந்து நான் சொல்றேன். மனசுல பட்டத அனுபவத்துல சொல்றேன். சரிங்க சாமி. ரைட்டுங்க சாமி. சரி, சரி. பாப்போம் சாமி. முயற்சி பண்ணுங்க. நன்றி. எல்லாம் முயற்சி தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ம். ஆமாமா. முயற்சி தான். முயற்சி தான். இதே எங்க வீட்லயும் முயற்சி இதுல தான். வந்து மனதில் மாற்றம் தானே. இதுல பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன நீங்க இதுல வந்து வெறும் பேப்பர். வெறும் சிந்திக்கிறேன், பேப்பர் எழுதுறான். எல்லாம் செயற்கையே செய்யறான். இதுல ம். பெருசாலாம் ஒண்ணும் ம். செலவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னது? செலவும் கிடையாது. என்னது? செலவு கிடையாது. செலவே ம். இல்லையா? அப்புறம் என்ன? அத யோசிக்கிறேன். சரிங்க. மறுபடியும் சந்திப்போம். சரியா? சரி நன்றி, சாமி. நல்லது. நன்றி. நல்லது. நன்றி சாமி.